السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: اتقوا الله يعلمكم الله. وقال رسول الله صلى الله عليه وسلم: من عمل بما علم ورثه الله علم ما لم يعلم، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நாம் அடைய வேண்டிய பாக்கியங்கள் 3. இந்த 3ஐயும் ஒரு மனிதன் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவன் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் அவன் வெற்றி அடைந்து விட்டான். அதிலே முதன்மையான பாக்கியம் தன் கடந்த கால வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்கு உரியது. அதுதான் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுகின்ற மகஃபிரத்து என்ற மன்னிப்பு. ஒரு மனிதன் கண்ணீர் கண்களோடு உள்ளம் வெதும்ப தழுதழுத்த முறையில் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்டு கடந்த கால பாவங்களை அழிக்க வல்ல மகஃபிரத்து என்ற மன்னிப்பை பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய கடந்த கால வாழ்க்கை தூய்மை அடைந்துவிடும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள்: அத்தாயிபு மினத் தம்பி கமன் லா தம்பலஹு. செய்துவிட்ட பாவத்திற்கு எப்போது ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டானோ அவன் பாவமே செய்யாதவனை போன்று ஆகிவிடுகிறான். மக்ஃபிரத் என்பது நாம் ரமதானில் அடைய வேண்டிய முதல் பாக்கியம். இரண்டாவது பாக்கியம் தக்வா என்ற இறையச்சம். இந்த தக்வா என்ற இறையச்சம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அடுத்து அவன் மௌத்து வரைக்கும் எஞ்சி இருக்கின்ற அந்த எதிர்கால வாழ்க்கை பாவக் கரைபடியாமல் பரிசுத்தமான முறையில் அந்த வாழ்க்கையை கழிக்க முடியும். பாவங்கள் இல்லாமல் மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கேடயம்தான், பாதுகாப்பு அரண்தான் தக்வா என்பது. அந்த தக்வா என்பதையும் புனிதமிக்க ரமலானில் நாம் அடைந்து விட வேண்டும். இதுவும் ரமலானில் அல்லாஹ் வைத்திருக்கின்ற மாணிக்கங்களில் இரண்டாவது மாணிக்கம். இவற்றை குறித்தெல்லாம் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம். இன்று 3வது முக்கியமான அம்சத்தை பற்றி சிந்தித்து பார்க்கிறோம். அந்த 3வது அம்சம் நம் நிகழ்கால வாழ்க்கையை தூய்மைப்படுத்தக்கூடியது. நம்முடைய நிகழ்கால வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பரிசுத்தமான முறையில் தூய்மையான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு இந்த 3வது பாக்கியம் தேவை. அது என்ன? அதுதான் ஈமானுடைய வாழ்க்கைக்கு பயிற்சி. அன்புக்குள்ளே, ரமலானுடைய இந்த புனிதம், இந்த காலகட்டம் ஒரு முஃமின் தன்னை ஈமானுடைய வாழ்க்கையில் பழக்கப்படுத்தி வார்த்தெடுத்துக் கொள்வதற்கு அருமையான சந்தர்ப்பம். வேறு எந்த காலத்தையும் விட ஒரு முஃமின் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்து அந்த வாழ்க்கைக்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு அருமையான பருவகாலமாக அல்லாஹ் இந்த ரமலானை கொடுத்திருக்கின்றான். எப்படி? இராணுவ வீரர்களுக்கு பார்க்கலாம், வருடங்கள் தோறும் சில குறிப்பிட்ட நாட்களை, சில வாரங்களை அல்லது சில மாதங்களை ஒதுக்கி அவர்களை இராணுவ பயிற்சி முகாம்களுக்கு அழைத்து செல்லுவார்கள். அப்படி அழைத்து சென்று அவர்களுக்கு மீண்டும் அங்கே புத்தாக்க பயிற்சி என்ற பேரில் இராணுவ பயிற்சியை மறுபடியும் வழங்குவார்கள். ஓட வேண்டும், குதிக்க வேண்டும், மலையேற வேண்டும், கயிற்றிலே கட்டி தொங்க விடுவார்கள், அதிலே பிடித்து மேலேற வேண்டும். இப்படி இராணுவத்தில் ஒரு இராணுவ வீரனுக்கு தன் இராணுவ பணியை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு என்ன என்ன பயிற்சிகள் தேவையோ அந்த பயிற்சிகளை வருடங்கள் தோறும் சில குறிப்பிட்ட நாட்களில் அல்லது சில குறிப்பிட்ட வாரங்களில் அவர்களுக்கு வழங்குவார்கள் புத்தாக்க பயிற்சி. அதே போன்று ஒவ்வொரு முஃமினுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருடங்கள் தோறும் 1 மாத காலம் ஈமானுடைய வாழ்க்கைக்கு பயிற்சி எடுத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு பயிற்சியின் காலகட்டம் தான் இராணுவ பயிற்சி மையத்தை போன்று ஈமானுடைய பயிற்சி மையம் தான் இந்த ரமலானுடைய மாதம் என்பது. ஒரு முஃமின்
ஈமானுடைய வாழ்க்கைக்கு எப்படி பயிற்சி எடுத்துக்கொள்வது? அல்லாஹ் எவற்றையெல்லாம் ஏவி இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் செய்ய வேண்டும். தொழுகை முறையாக ஐவேளை தொழ வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், திக்ரு செய்ய வேண்டும், பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். இப்படி அல்லாஹ் ஏவி இருக்கின்ற வணக்கங்களை ஒரு பக்கம், மறுபக்கம் அல்லாஹ் தடுத்திருக்கின்ற பாவங்களை விட்டும் கண்ணால் நிகழ்கின்ற ஹராமான பாவங்கள், நாவால் நிகழுகின்ற புறம் கோள் இது போன்ற ஹராமான பாவங்கள், அதே போன்று காதுகள் மூலமாக நிகழுகின்ற ஹராமான பாவங்கள், சம்பாத்தியத்தில் நிகழுகின்ற பாவங்கள், உண்ணுகின்ற உணவில் நிகழுகின்ற பாவங்கள், செயல்பாடுகளில் நிகழக்கூடிய பாவங்கள் என்று என்ன என்ன ஹராமாக்கப்பட்ட பாவங்கள் இருக்கின்றனவோ அந்த எல்லா வகையான பாவங்களை விட்டும் அவன் எச்சரிக்கையாக இந்த மாதத்தில் ஒதுங்க வேண்டும். அடுத்து குணங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்வான குணங்கள், பாராட்டுக்குரிய குணங்கள் என்று மூமின்களிடத்தில் என்ன என்ன குணங்களை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றானோ அந்த குணங்களை இந்த ரமலானுடைய ஒரு மாத காலம் கடைபிடிக்க வேண்டும். தயாள குணம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அமைதி, சாந்தம், பணிவு, இப்படிப்பட்ட குணங்களை ரமலான் ஒரு மாத காலம் நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் என்ன என்ன குணங்களை வெறுக்கின்றானோ அவற்றை எல்லாம் இந்த ஒரு மாத காலம் எச்சரிக்கையாக விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். பெருமை, அகம்பாவம், உலோபித்தனம், அடங்காமை, இது கெட்ட எண்ணம் கொள்ளுதல், இப்படிப்பட்ட தீய குணங்களை விட்டும் அவன் ஒரு மாத காலம் ஒதுங்கி இருக்க வேண்டும். இப்படி ஏவப்பட்ட காரியங்களை செய்து தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு ஒதுங்கி, ஏவப்பட்ட குணங்களை கடைபிடித்து தடுக்கப்பட்ட குணங்களை விட்டு ஒதுங்கி, இப்படி ஒரு மாத கால இந்த பயிற்சிக்கு பின், ரமலான் முடிந்ததற்கு பின் அவன் ஈமானுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட மனிதனாக அவன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி இராணுவ வீரன் அந்த இராணுவ பயிற்சிக்கு பின்பாக இராணுவ பணியை ஆற்றுவதற்கு நல்ல பயிற்றுவிக்கப்பட்ட மனிதனாக தன்னை மாற்றிக்கொள்கின்றானோ அதே போன்று ரமலான் முடிந்ததற்கு பின்பாக ஒரு முஃமின் ஈமானுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு தன்னை அற்புதமான முறையில் பயிற்றுவித்துக் கொண்ட நல்ல பயிற்சி பெற்ற மனிதனாக தன்னை அவன் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்புக்குறளே, இதற்கு என்ன செய்வது? மற்ற காலங்களை விட ரமலான் தான் பொருத்தமான காலகட்டம். மற்ற காலங்களில் வழக்கத்துக்கு மாற்றமாக ஒரு நல்ல காரியத்தை செய்வது பெரிய பாரமாக இருக்கும். பழக்கப்பட்டு போன பாவத்தை கைவிடுவது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஏவப்பட்ட காரியத்தை செய்வதும் சிரமம் இல்லை, தடுக்கப்பட்ட காரியத்தை விட்டு ஒதுங்குவதும் சிரமம் இல்லை. என்ன காரணம்? ரமலான் என்பது ஒரு ஆன்மீக உலை. மனிதனுடைய ஆன்மீகமான உருவத்தை தலைகீழாக மாற்றி அமைப்பதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற அருமையான ஒரு ஆன்மீக உலை. உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் சில போது பார்க்கிறோம், சில பொம்மைகள் பிளாஸ்டிக்கிலே பொம்மைகள் செய்திருப்பார்கள். ஒரு பொம்மை கழுதை போன்று கழுதையாக இருக்கும், ஒன்று குரங்கு, ஒன்று கழுதையாக இருக்கும், குரங்காக இருக்கும், அல்லது நாயாக இருக்கும், பன்றியாக இருக்கும். இந்த உருவங்களை பார்த்துவிட்டு ஒருவன் அருவருப்படைகின்றான். இன்னும் மோசமான பிராணிகளுடைய உருவங்களாக இருக்கின்றதே. இந்த உருவங்களுக்கு மாற்றமாக சிரிக்கும் குழந்தையின் உருவமாக பொம்மையாக இருந்தால், மலர்ந்து பூத்து குலுங்குகின்ற ஒரு மலர் செடியின் பொம்மையாக இருந்தால், அல்லது உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகின்ற கவர்ச்சி மிக்க வேறு ஒரு வடிவத்தில் இந்த பொம்மை இருந்தால் எத்தனை நலமாக இருக்கும் என்று விரும்புகின்றான். அப்போது அவன் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே அந்த பிளாஸ்டிக் பொருளிலே கொடுக்கப்பட்டு விட்ட அந்த பொம்மையினுடைய உருவத்தை அவன் சற்றென்று மாற்ற முடியுமா என்று கேட்டால் மாற்ற முடியாது. காரணம், ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த உருவத்தை அதை ஏற்றுக்கொண்டு இறுகி போய்விட்டது, கல்லாக சமைந்து போய்விட்டது. ஆகவே அது நாயின் உருவத்தில், கழுதையின் உருவத்தில், பன்றியின் உருவத்தில், குரங்கின் உருவத்தில் இறுகச் சமைந்து போய் இருக்கிறது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? அந்த உருவங்கள் உனக்கு பிடிக்கவில்லையா? அந்த உருவங்களை அழித்துவிட்டு நீ விரும்புகின்ற சிரிக்கும் குழந்தையின் உருவத்தை, மலர்ந்து பூத்து குலுங்கும் செடியின் உருவத்தை, கவர்ச்சி மிக்க வேறு ஒரு பொருளுடைய உருவத்தை அந்த பொருளுக்கு நீ கொடுக்க வேண்டுமா? அதை சூடு நிரம்பிய, வெப்பம் நிறைந்த ஒரு உலைக்குள்ளே அவன் அதை போட வேண்டும். அந்த பிளாஸ்டிக் பொருளை போட்டால் அப்படியே பிளாஸ்டிக் இளக ஆரம்பிக்கிறது. அது இளகி மிருதுவாக ஆனவுடன் பழைய உருவத்தை அழித்துவிட்டு
புத்தம்புது உருவத்தை கொடுக்கின்றான். எப்படி? சில போது குயவனாக இருப்பான், அல்லது ஒரு தச்சனாக இருப்பான், அல்லது ஒரு ஒரு உருவத்தை செதுக்குகின்ற சிற்பியாக இருப்பான். இப்படி தச்சனோ கொல்லனோ அல்லது கொல்லனோ சிற்பியோ அந்த உருக்கப்பட்ட அந்த பொருளை அவன் கையில் கொடுக்கின்ற போது சிரிக்கும் குழந்தையின் வடிவத்தை கொடுத்து, அல்லது மலர்ந்து பூத்து கொழுங்கும் மலர்ச்செடியின் உருவத்தை கொடுத்து அதை பார்ப்பதற்கு பரவசமுள்ள உருவமாக மாற்றிவிடுகின்றான். ஆனால் இது சாதாரணமாக மாற்ற முடியுமா என்றால் முடியாது. அதை வெப்பத்தில் வைத்து அதற்கு கணிசமான சூட்டை ஏற்றி அந்த சூட்டில் அது மிருதுவாக ஆகி அது இழக ஆரம்பித்ததற்கு பின்பாகத்தான் பழைய உருவத்தை அழித்துவிட்டு புத்தம்புது உருவத்தை அவனால் கொடுக்க முடியும். அதுபோன்ற அன்புகளே, நமக்கெல்லாம் ஆன்மீகத்தில் ஒரு உருவம் இருக்கிறது. வெளிப்படையாக தெரியாது, ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு உருவம் இருக்கிறது. சிலரிடத்தில் நாய் உருவம் இருக்கும். எப்படி? எடுத்ததற்கெல்லாம் சீறி பாய்வார்கள், அற்ப விஷயத்துக்கெல்லாம் கடும் கோபம் கொள்வார்கள், கடுமையான முறையில் முன்கோபிகளாக இருப்பார்கள். இவர்களிடத்தில் அந்தரத்தில் அவர்களிடத்தில் அகமியமான முறையில் நாயின் உருவம் இருக்கிறது. சிலரிடத்தில் கடுமையான போகம், கட்டுக்கடங்காத வீரியம், பால் உணர்வு, வெறித்தனம் இருக்கும். ஆம், இது பன்றியின் உருவத்தை ஒத்தது. இன்னும் சிலருக்கு பார்த்தால் கஞ்சத்தனம் இருக்கும், அல்லது அடுத்தவரை கடுமையான முறையில் தாக்கி அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற இழிகுணம் இருக்கும். இது சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற வன விலங்குகளுடைய உருவத்தை பெற்றிருக்கின்றான். ஆம், இப்படி மனிதன் அவனுடைய குணத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற போது பல வகையான மிருகங்களுடைய சுபாவத்தை பெற்றிருக்கின்றான். இவன் தன்னுடைய மிருக சுபாவத்தை எல்லாம் விட்டு ஒதுங்கி உண்மையான மனித சுபாவம், குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒப்பற்ற அந்த புனித உருவத்தை அவன் பெற வேண்டும். அதற்கு ஏற்கனவே படிந்துவிட்டு அவனுடைய ஆன்மாவில் படிந்துவிட்டு அந்த உருவத்தை அகற்ற வேண்டும். அவன் விரும்புகின்ற புத்தம்புது வடிவத்தின் உருவத்தை அவன் அந்த உள்ளுக்குள்ளே கொடுக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனை ஒரு ஆன்மீக உலையில் போட்டு அவனை மிருதுவாக பக்குவப்படுத்த வேண்டும். இந்த ரமலான் தான் அந்த ஆன்மீக உலை. எப்படி? ஒரு மாத காலம் பசியோடு காத்து உணவு உண்ணாதே, தாகத்தோடு பொறுத்து அருந்தாதே, தேட்டத்தோடு உடல் சார்ந்த தேவையை பூர்த்தி செய்யாமல் காத்திரு, இல்லறம் கூடாதே. சில போது இரவிலே உறங்காமல் விழித்திரு, விடிய விடிய விழித்திரு. ஆம், இப்படி விழித்திரு, தனித்திரு, பசித்திரு என்பதை போன்று ரமலானுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் பசியோடு இருக்கின்றான், தாகத்தோடு இருக்கின்றான், உறங்காமல் இருக்கின்றான், இல்லறம் கூடாமல் இருக்கின்றான். இதன் காரணமாக அவனுடைய அகம் அப்படியே உலையில் போடப்பட்ட பொருளை போன்று அப்படியே உருக ஆரம்பிக்கிறது, மிருதுவாக ஆரம்பிக்கிறது. இப்போது அவனுடைய தீய பழைய குணங்களை எல்லாம் அகற்றிவிட்டு, தீய பழக்கங்களை எல்லாம் போக்கிவிட்டு, உயர்ந்த குணங்களையும் உயர்ந்த பழக்கங்களையும் அவனிடத்தில் ஏற்படுத்துவதற்கு எளிதாக அமைகிறது. அன்புகளே, சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக இந்த குணங்களை எல்லாம் மனிதனிடத்தில் நாம் தோற்றுவிக்க முடியாது. சாதாரணமாக மனிதன் அபரிமிதமாக சாப்பிடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக சாப்பிடுகின்றான், அதிகமாக பருகுகின்றான், அதிகமாக உறங்குகிறான் என்றால் மிருக குணம் அவனிடத்தில் அதிகமாக இருக்கும். மிருகத்தினுடைய சுபாவம் என்ன? நன்கு வயிறார உண்ணும், கிடைக்கின்ற தண்ணீரை எடுத்து நல்ல வயிறார உறிஞ்சி குடிக்கும், நல்ல தூங்கும். அதற்கு பின் இனப்பெருக்கம் காரியம். இனப்பெருக்க காரியத்தில் பால் உணர்வு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி தன் எதிர்ப்பாலை தேடிக்கொண்டு ஓடும். அது ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், ஒட்டகையாக இருக்கட்டும், மற்ற நாய் போன்ற பொருட்களாக மற்ற ஜீவன்களாக இருக்கட்டும், நன்கு உண்டு பருகி அது தூங்கி எழுந்து விட்டது என்று சொன்னால் பால் உணர்வு தூண்டுதலால் வெறி கொண்டதாக மாறுகிறது. எதிர்ப்பாலை தேடி அது புறப்படுகிறது, கடுமையான வீரியத்தோடு இருக்கும். அதே போன்று வீரியம் தான் மனிதனுக்கு இருக்கும். எப்போது? சாதாரணமான காலகட்டத்தில். ஆனால் ரமலான் மாதம் வந்துவிட்டது என்றால் உணவுக்கு கட்டுப்பாடு, அருந்துகின்ற பானத்துக்கு கட்டுப்பாடு, உறங்குகின்ற உறக்கத்துக்கு கட்டுப்பாடு, கூடுகின்ற இல்லறத்துக்கு கட்டுப்பாடு, இப்படி எல்லா வகையான கட்டுப்பாட்டுகளையும் அவனுக்கு விதித்ததற்கு பின்பாக அவனுடைய வெறி, அந்த மிருக வெறி என்பது படிப்படியாக கட்டுப்படுத்தப்பட்டு குறைக்கப்பட்டு அவன் மிருதுவான ஒரு நிலைக்கு வருகின்றான். ஆம், அந்த நிலையில்
அவன் தனக்கு விரும்புகின்ற உருவத்தை கொடுக்க விரும்புகிறான். எப்படி? 5 வேளை பேணுதலாக தொழுகின்ற மனிதனாக தன்னை மாற்ற வேண்டும். தொழுகையில் கவனக்குறைவாக இருக்கின்ற மனிதனாக இருந்தான், இப்போது கவனக்குறைவை போக்கிவிட்டு தொழுகையில் ரொம்ப பற்றுதல் உள்ள மனிதனாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். கஞ்சத்தனத்தில் அவன் பிறவி குணம் இருந்தது, இப்போது அதை அழித்துவிட்டு தயாள மனம் படைத்த கொடை மனம் படைத்த வள்ளலாக தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புகின்றான். கோழையாக இருந்தான், இப்போது வீரனாக தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புகின்றான். கடும் முன்கோபியாக இருந்தான், சாந்த குணம் படைத்தவனாக தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புகின்றான். விட்டு கொடுக்காத மனிதனாக இருந்தான், இப்போது அதற்கு மாற்றமான தன்மை. ஒவ்வொரு விஷயத்திலேயும் தன்னுடைய பழைய தவறான அந்த குணங்களை அகற்றிவிட்டு அதற்கு எதிர்மறையான குணங்களை தனக்கு கொடுத்து அதை பழக்கப்படுத்தி அந்த குணங்களின் அடிப்படையில் தன்னுடைய ஆன்மீக உருவத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற போது இந்த பசி, பட்டினி, தாகம், உறக்கமின்மை இவையெல்லாம் சேர்ந்து அவனுக்கு அருமையான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அவனுடைய அகமியம் ஆன்மீக உலையில் போடப்பட்டு நன்கு உருக்கப்பட்டு மிருதுவான முறையில் உருகி போய் இருக்கக்கூடிய உருக்கு நிலையை வந்துவிட்டது. இந்த நிலையில் அவன் விரும்புகின்ற வடிவங்களை கொடுத்து அவனை உண்மையான மூமினுடைய வடிவத்தில் கொண்டு வருகிறான். ஒரு முனாஃபிக்கினுடைய வடிவத்தில் இருந்தான், ஒரு காஃபிருடைய வடிவத்தில் இருந்தான், ஒரு முஷ்ரிக்கினுடைய வடிவத்தில் இருந்தான், ஒரு மிருகத்தினுடைய வடிவத்தில் இருந்தான். இப்போது வாய்மையான மூமின் எந்த உருவத்துக்கு மாற வேண்டுமோ அந்த உருவத்துக்கு புனிதமிக்க ரமலான் மாதத்தில் ஆன்மீக உலையில் போட்டு அவன் பக்குவப்படுத்தப்பட்ட அந்த நிலையில் ஈமானுடைய உருவத்தை கொடுத்து அந்த ஈமானுடைய உருவத்தை தன்னில் பதித்துக் கொண்டு வாய்மையான மூமினாக ரமலானுக்கு பின்பாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தன்னை அவன் பக்குவப்படுத்திக் கொள்கின்றான், தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றான். இதுதான் ரமலான் கொடுக்கப்பட்டதனுடைய 3வது உயர்வான நோக்கம். அன்புக்குள்ளே இதை வேறு வகையாக நாம் சிந்தித்து பார்க்கலாம். எப்படி? நாம் பருவத்துக்கு வந்த நாளில் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் நாம் எத்தனையோ நல்ல செய்திகளை அல்லாஹ் சொல்லுவதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கேள்வி, எத்தனையோ பாதையில் கேள்விப்பட்டிருக்கிறோம். சிலது ஜும்ஆவுடைய பிரசங்கத்தின் மூலமாக நாம் கேட்கின்றோம், இது போன்ற சில குறிப்பான பயான்கள் மூலமாக கேட்கின்றோம், படிக்கின்ற புத்தகங்கள் மூலமாக தெரிந்திருக்கின்றோம், கேட்கின்ற ஒளி நாடாக்கள் மூலமாக தெரிந்திருக்கின்றோம், நண்பர்கள், ஆசிரியர்கள், போதகர்கள் இவருடைய உபதேசங்கள் மூலமாக நாம் தெரிந்திருக்கின்றோம், பெற்றோர்கள் மூலமாக அறிந்திருக்கின்றோம், நாம் வாழுகின்ற சமுதாயத்தினுடைய சூழல் மூலமாக அறிந்திருக்கின்றோம். இப்படி அல்லாஹ்வுக்கு பிரியமானது இது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிரியமானது இது என்று எத்தனையோ செய்திகளை நாம் தெரிந்திருக்கின்றோம். கேள்வி, அவற்றையெல்லாம் நம் வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டோமா? அவற்றையெல்லாம் நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கின்றோமா? லட்சக்கணக்கான விஷயங்களை தெரிந்திருக்கின்றோம் நல்லவை என்று, அல்லாஹ் ரசூலால் பாராட்டப்பட்டு ஏவப்பட்ட காரியம் என்று லட்சக்கணக்கான விஷயங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் அவையெல்லாம் நம் வாழ்க்கையில் நடப்புக்கு வந்து விட்டதா? செயல் வடிவம் பெற்று விட்டதா? இல்லை. அதே போன்று அல்லாஹ் இதை வெறுக்கின்றான், ஆகவே தடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் இதை தடுத்தார்கள், குர்ஆனிலே தடுக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸிலே தடுக்கப்பட்டிருக்கிறது என்று தடுக்கப்பட்ட பாவங்கள் என்று லட்சக்கணக்கான விஷயங்களை நாம் தெரிந்திருக்கின்றோம். கேள்வி, அவற்றையெல்லாம் நம் வாழ்க்கையை இருந்து நாம் அப்புறப்படுத்தி விட்டோமா? அதில் இருந்து நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக தூய்மையாக இருக்கிறதா? இல்லை. ஏவப்பட்ட நல்ல காரியங்கள் என்று எவற்றை தெரிந்திருக்கின்றோமோ அவற்றுக்கு நாம் இன்னும் செயல் வடிவம் கொடுக்கவும் இல்லை. வெறுக்கப்பட்ட பாவங்கள், தடுக்கப்பட்ட குற்றங்கள் என்று எவற்றை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோமோ அவற்றை நம் வாழ்க்கையை விட்டு நாம் இன்னும் துடைத்து எறியவும் இல்லை. அப்படி என்றால் கேள்வி, எப்பத்தான் இந்த காரியம் சாத்தியம்? அன்புகளே, இதை குறித்து நாளை மறுமையில் விசாரணை இருக்கிறது, தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு மனிதன் அல்லாஹ்வின் சமூகத்தில் இருந்து ஒரு அடி எடுத்து அப்பால் நகர்ந்து செல்ல முடியாது. ஒரு அடி கூட நகர முடியாது. முதல் கேள்வி, அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, மனிதா, உனக்கு ஒரு ஆயுளை கொடுத்தேனே, அந்த ஆயுளை நீ எப்படி கழித்தாய்? அது 50, 80, 90, 100 எத்தனை ஆண்டுகளோ இந்த உலகத்தில் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் ஒரு கணிசமான காலத்தை கொடுத்து உன் வாழ்நாளாக ஆக்கி, அப்படி ஒரு வாழ்நாளை நான் உனக்கு கொடுத்தேனே, அந்த வாழ்நாளை, ஆயுளை நீ எதிரே பயன்படுத்தினாய்? முதல் கேள்வி. 2,
வான் ஷபாபிஹி அவருடைய வாலிபத்தை குறித்த கேள்வி. ஆயுளில் வாலிபம் என்பது ஒரு அங்கம்தான், ஆனாலும் அந்த ஆயுளிலேயே பிரதானமான அங்கம். ஆகவே அல்லாஹ் ஒட்டுமொத்த ஆயுளுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு பின் தனியாக பிரித்தெடுத்து வாலிபத்தை பற்றியும் அல்லாஹ் கேட்கிறான். உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி செலவு செய்தாய்? அந்த 15க்கும் 40க்கும் இடைப்பட்ட ஒரு பருவம் இருக்கிறதே, நினைத்ததை எல்லாம் சாதித்து முடிக்கின்ற துடிப்பான ஒரு பருவம். அதற்கு முன் 15க்கு முன் அவனுக்கு போதிய அறிவில்லை. 40க்கு பின் அவன் நினைப்பது நன்றாக இருக்கும், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உடல் ஒத்துழைப்பு தர மாட்டார், உடல் ஒத்துழைக்க மாட்டாது. ஆனால் இந்த பருவம் 15க்கும் 40க்கும் இடைப்பட்ட இந்த பருவம் இருக்கிறதே, அவன் நினைத்ததையெல்லாம் சாதித்து முடிப்பான், அதையும் தாண்டி அவன் வெற்றி வாகை சூடுவான். அப்படிப்பட்ட ஒரு துடிப்பான பருவம் தான் இந்த இளம் பருவம். ஆகவே அல்லாஹ் கேட்கிறான், இந்த இளமை பருவத்தை நீ எதில் செலவு செய்தாய்? 2வது கேள்வி. 3வது கேள்வி, மனிதா நீ செல்வத்தை சம்பாதித்தாயே, எந்த வழியில் சம்பாதித்தாய்? அல்லாஹ் அனுமதித்த ஹலாலான நேர்மையான நீதியான பாதையில் நேர்மையான பாதையில் சம்பாதித்தாயா, அல்லது தடுக்கப்பட்ட ஹராமான மோசமான பாதையில் சம்பாதித்தாயா? சொல். 3வது கேள்வி. 4, நீ சம்பாதித்துக் கொண்ட அந்த காசையும் பணத்தையும் எந்த வழியில் செலவு செய்தாய்? ஹலாலான பாதையில் செய்தாயா? ஹலாலாக சம்பாதித்த ஹலாலான பாதையில் செலவு செய்தாய், அல்லது ஹலாலாக சம்பாதிச்சு ஹராமிலே செலவு செய்தாயா? எந்த பாதையில் செலவு செய்தாய்? இது 4வது கேள்வி. 5வது கேள்வி, மாதா அமில ஃபீமா அலிம. மனிதா எத்தனையோ விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தாயே, இவையெல்லாம் நல்லது, அல்லாஹ்வுக்கு பிரியமானது, அல்லாஹ் ஏவுகின்றவை என்று எத்தனையோ விஷயங்களை தெரிந்திருந்தாய், அவற்றையெல்லாம் உன் வாழ்க்கையில் கடைபிடித்து விட்டாயா? எத்தனையோ விஷயங்களை தீயவை அல்லாஹ் தடுக்கின்றான், வெறுக்கின்றான், அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான் என்று தெரிந்திருந்தாய், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள் என்று தெரிந்திருந்தாய், அவற்றையெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து நீ அப்புறப்படுத்தி விட்டாயா? அந்த வாழ்க்கையில் இருந்து அகற்றி விட்டாயா? ஆம். அல்லாஹ் கேட்பான். 5வது கேள்வி, மாதா அமில ஃபீமா அலிம. நல்லது கெட்டது என்று நீ தெரிந்து கொண்டிருந்தாயே, அந்த அறிவு ஞானத்தில் எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ செயல்படுத்தினாய், நடைமுறைப்படுத்தினாய், சொல் என்று அல்லாஹ் கேட்பான். அது மட்டுமல்ல அன்புகளே, அல்லாஹுவின் திருத்தூர் ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு மார்க்க விளக்கம் தெரியவில்லை, அவனுக்கு ஒரு முறை நாசம் உண்டாகட்டும். மார்க்கத்தை தெரியாமல் இருக்கின்றான், அவனுக்கு ஒரு முறை நாசம் உண்டாகட்டும். ஆனால் இன்னொருவன் மார்க்கத்தை தெரிந்து அதை செயல்படுத்தாமல் இருக்கின்றானே, அவனுக்கு 7 முறை நாசம் உண்டாகட்டும். காரணம், அறியாமையின் காரணமாக ஒருவன் ஒரு காரியத்தை செய்யவில்லை என்றால் அது ஒரு குற்றம்தான், ஆனாலும் அத்தனை பெரிய குற்றம் அல்ல. ஆனால் தெரிந்ததற்கு பின்பும் அதை செயல்படுத்தாமல் இருந்தானே, அது அதைவிட 7 மடங்கு கொடிய குற்றம். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹுவின் திருச்சமூகத்தில் நீதிமன்றம், நீதி விசாரணை நடைபெறும். அப்போது ஒரே நேரத்தில் 2 பேருக்கு ஒரு மனிதன் விசாரிக்கப்படுகின்றான், அதே நேரத்தில் இன்னொருவனும் விசாரிக்கப்படுகின்றான். ஆனால் முந்திய மனிதனுக்கு அல்லாஹ் சரி ஒவ்வொரு விஷயமாக சொல்லி, சரி உன்னை மன்னித்து விட்டேன், அதையும் மன்னித்து விட்டேன், இதையும் மன்னித்து விட்டேன் என்று 70 குற்றங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்கி இருப்பான். அதே அளவு நேரத்தில் இன்னொரு மனிதனோ ஒரு குற்றம் கூட மன்னிக்கப்படாமல் துருவி அவன் விசாரிக்கப்பட்டு கொண்டிருப்பான். கடுமையான திணறலுக்கு உள்ளாகி இருப்பான். காரணம் என்ன? 70 பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நேரத்தில் இவனுக்கு ஒரு பாவம் கூட மன்னிக்கப்படவில்லை. திரும்ப அவனை துளைத்தெடுக்கப்படுகிறது விசாரணையின் மூலமாக. திருப்பி கேள்விக்கு மேல் கேள்வி. ஒரு பதில் சொன்னால் அதை ஏன் செய்தாய், அது எப்படி, இது எப்படி என்று திரும்ப விசாரணை கூடிக்கொண்டே போகிறது. காரணம் என்ன? அந்த 70 குற்றங்கள் மன்னிக்கப்பட்டதே அவன் மார்க்கம் தெரியாமல் அறியாமையின் காரணமாக செய்தான், அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு குற்றம் கூட மன்னிக்கப்படாமல் அவன் துளைத்தெடுக்கப்படுகின்றானே, அவன் யார்? அவன் மார்க்கத்தை தெரிந்து மார்க்கத்துக்கு எதிராக நடந்தவன். தெரிந்து ஒரு குற்றம் செய்தால் அதனுடைய கடுமை ரொம்ப கடுமையாக இருக்கும். ஆனால் அறியாமல் செய்த குற்றத்துக்கு அல்லாஹ் இடத்தில் விரைவாக மன்னிப்பு கிடைக்கும். ஆக அன்புகளில் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி, எத்தனையோ வழிகள் நமக்கு
அல்லாஹ் ரசூல் விரும்புகின்ற விஷயங்கள் இவை, அல்லாஹ் ரசூல் வெறுக்கின்ற விஷயங்கள் இவை என்று எத்தனையோ லட்சக்கணக்கான விஷயங்களை நாம் தெரிந்திருக்கின்றோம். ஆனால் அவற்றை எல்லாம் நம் வாழ்க்கையில் இன்னும் நாம் நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை, செயல் வடிவத்துக்கு நாம் இன்னும் கொண்டு வரவில்லை. நாளை மறுமையில் அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான், நிச்சயமாக கேட்பான். நம்மிடத்தில் கேள்வி, நாம் இப்படியெல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றோமே, இவற்றை நாம் எப்போது நடைமுறைக்கு நடப்புக்கு நாம் கொண்டு வரப்போகின்றோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு தந்திருக்கின்ற அருமையான சந்தர்ப்பம் தான் ரமலானுடைய மாதம். இதுவரைக்கும் நாம் என்ன தெரிந்திருக்கின்றோமோ அவற்றை எல்லாம் நடைமுறைப்படுத்துவோம். ஐவேளை முறையாக தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறதா? முறையாக தொழுவோம். தொழுகையிலே முதல் வக்திலே தொழுவது ஏற்றம் என்று சொன்னார்களா பெருமானார்? ரமலானிலே தொழுவோம். தக்பீர் தஹரீமா தவறாமல் ரமலானிலே கடைபிடிப்போம். உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழ சொன்னார்களா? ரமலானிலே கடைபிடிப்போம். தஹஜ்ஜத் தொழ சொன்னார்களா? ரமலானிலே கடைபிடிப்போம். குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது என்று என்னென்ன விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோமோ அவை எல்லாவற்றையும் செயல் வடிவம் கொடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு பொருத்தமான காலகட்டம் தான் புனிதமிக்க ரமலான் மாதம். அதே போன்று பாவகாரியங்கள், தீய காரியங்கள் என்று எவற்றையெல்லாம் நாம் கேட்டும் அறிந்தும் தெரிந்தும் வைத்திருக்கின்றோமோ அவை அனைத்தையும் நம் வாழ்க்கையில் இருந்து துடைத்து எறிந்து விட்டு வாழ்க்கையை அப்பழுக்கற்ற பரிசுத்தமான முறையில் பாதுகாப்பதற்கு, பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதமான ஒரு பருவகாலம் தான் இந்த ரமலானுடைய காலகட்டம். அன்புக்குள்ளே நம்மில் பலர் கருதி கொண்டார்கள். எப்படி? பலரை பார்க்கிறோம், குறிப்பாக மாணவர்களை பார்க்கிறோம். எத்தனையோ விஷயங்களை அவர் தெரிந்து கொண்டே வருவார்கள். ஆனால் இப்போது அதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று கருத மாட்டார்கள். படித்து கொண்டே இருக்கிறோம், படிப்போம், படித்து அறிவு ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். இவற்றையெல்லாம் ஒரு 40 வயது வரட்டும், அதற்கு பின்பாக நாம் செயல்படுத்துவோம். அப்போதுதான் நமக்கு ஒரு பக்குவம் வரும். 40 வயது வந்துவிட்டால் அப்போது சொல்லுவான், ஒரு 60 வயது ஆகட்டுமே, இன்னும் எத்தனையோ பணிகள் இருக்கிறதே, 60 வயது வந்து விட்டதென்றால் பொறுப்பெல்லாம் முடிந்துவிடும், அடுத்து நாம் முழுக்க வணக்கம், இபாதத்து என்று நாம் தெரிந்திருக்கின்ற நல்லவற்றை எல்லாம் செயல்படுத்துவதற்கு நாம் இறங்கி விடுவோம். அடுத்து 60 வயது வந்து விட்டால் என்ன அவசரம், இன்னும் சிலது காலத்திலே பணியெல்லாம் நம்முடைய அடிப்படை கடமைகள் எல்லாம் முடித்துவிட்டு அடுத்து நாம் செய்வோம். இப்படி சொல்லி ஒரு நேரம் வரும், சக்கராத்தினுடைய மடியில் கூட இன்னும் அவசரம் இல்லையே, இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும் கருவான். திடீரென்று ரூபு பிரிச்சிடும். அவனோட ரூபு பிரிந்து விடும், முடிந்தது, இனி அவனுக்கு அவகாசம் இல்லை. இப்படியே மனிதன் தள்ளி போட்டுக்கொண்டே போவான். ஆனால் சரியான அணுகுமுறை என்ன தெரியுமா? ஒரு செய்தியை தெரிந்து விட்டோமா, அதை செயல்படுத்துவதற்கு வருகின்ற முதல் தவணையிலேயே அதை செயல்படுத்த வேண்டும். முதல் தவணை. உதாரணத்துக்கு, ஒது செய்கின்ற போது இன்ன விஷயங்களை பேண வேண்டும் என்று நீங்கள் படித்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அடுத்து அந்த படித்ததற்கு பின்பாக தோர்த்துறை வருகிறது, ஒது செய்ய போகிறீர்கள். இப்போது ஒதுவிலே எவற்றை பேண வேண்டும் என்று படித்தவர்களோ அதை முதல் ஒது இப்போது நீங்கள் கடைபிடிங்கள். குளிப்பிலே இவற்றை செய்ய வேண்டும் என்று நீங்கள் படித்தீர்களா? முதலாக அதை படித்ததற்கு பின்பாக முதலாக நீங்கள் எப்போது குளிக்கப் போகிறீர்களோ அந்த குளிப்பில் அதை கடைபிடியுங்கள். அதே போன்று தொழுகை சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலே, உணவு சம்பந்தப்பட்ட, ஏன் நகம் இப்படித்தான் வெட்ட வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் இப்படித்தான் வழிகாட்டினார்கள் என்று சுன்னத்தான முறையில் நகம் வெட்டுவதை பற்றி படித்தீர்கள். அப்படியா? அந்த வாரம் அதற்கடுத்து முதலாக நீங்கள் எப்போதும் நகத்தை வெட்ட வேண்டிய நிலை வந்ததோ அந்த முதலாக நகத்தை வெட்டுகின்ற போதே அந்த ஒழுக்கத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் படித்து கொண்டவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு கிடைக்கின்ற முதல் வாய்ப்பின் போது அதை செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் நாமோ 40 வயது, 60 வயது, 80 வயது என்றெல்லாம் கடைசி மௌத்துடைய விளிம்பு வரைக்கும் கூட நாம் சில போது தள்ளி போடுகிறோம். அன்புக்குள்ளே அது பிழையான போகும். குறிப்பாக சய்யிதுனா ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் 10 ஆயத்துக்களாக சூரத்துல் பக்ராவை ஓத துவங்கினேன். எத்தனை ஆயத்துக்கள்? 10 ஆயத்து. நாம் எல்லாம் சூரத்துல் பக்ராவை ஓதி முடிப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 3/4 மணி நேரம், மீறி போனால் 1 மணி நேரம் வைத்துக் கொள்வோம். 1 மணி நேரத்தில் சூரத்துல் பக்ராவை முழுமையாக ஓதி முடித்து விடலாம். ஆனால் நமக்கு இத்தனைக்கும் தாய்மொழி தமிழ், அரபியை பொறுத்தமட்டு தாய்மொழி அல்ல. ஆனால் சித்தியக்குல் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாய்மொழியே அரபிதான். அவர்கள் 10 வசனங்களாக ஓதி சூரத்துல் பக்ராவை பெருமானார் இடத்தில் முடிப்பதற்கு 2.5 வருடங்கள் ஆனது. 2.5 வருடங்கள்.
2.5 வருட கால இடைவெளியில் சூரத்துல் பக்ராவை முடித்தார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அவர்களை சொன்னார்கள், 10 ஆயத்தை ஓதிவிட்டு அடுத்த 10க்கு போக வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே ஓதிய அந்த 10ல் அல்லாஹ் என்ன ஏவுகிறானோ அவற்றை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வருவேன். எவற்றை அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அவற்றை எல்லாம் என்னை விட்டு நான் அகற்றி விடுவேன். ஒவ்வொரு 10 ஆயத்துக்களையும் ஓதுகின்ற போது அந்த 10 ஆயத்துக்களுடைய போதனைகளை என் வாழ்க்கையில் நான் அப்படியே கொண்டு வந்து விடுவேன். அடுத்த 10, அடுத்த 10, அடுத்த 10 என்று கடைசியாக சூரத்துல் பக்ராவை நான் ஓதி முடித்த போது சூரத்துல் பக்ராவுடைய மொத்த போதனை என் வாழ்க்கையில் அப்படியே நடமாடுகின்ற நிலைகளனாக இருந்தது. சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் எவற்றையெல்லாம் விரும்புகின்றானோ அவையெல்லாம் என்னிடத்தில் இருந்தது. எவற்றை அல்லாஹ் வெறுக்கின்றானோ தடுக்கின்றானோ அவையெல்லாம் என்னை விட்டு அகன்று விட்டது, எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. இப்படி சூரத்துல் பக்ராவுடைய நடமாடும் உருவமாக நான் இருந்தேன் என்ற கருத்தை சித்தியக்குல் அக்பர் அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார். அன்புக்குள்ளே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். எத்தனையோ கருத்துக்களை நாம் இதுவரைக்கும் நாம் படித்திருக்கின்றோமே, கேட்டிருக்கின்றோமே, விளங்கி இருக்கின்றோமே, அறிந்திருக்கின்றோமே, உணர்ந்திருக்கின்றோமே. அவற்றை எல்லாம் நம் வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தி விட்டோமா? எப்போது நடைமுறைப்படுத்த போகிறோம்? அதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற சந்தர்ப்பம் தான் ரமலானுடைய மாதம். மனிதா, ரமலானுடைய மாதம் நீ மற்ற காலங்களில் எதை பழக்கப்படுத்துவது கஷ்டமாக இருக்குமோ அதை ரமலானில் பழக்கப்படுத்துவது ரொம்ப எளிது. எந்தெந்த தீய குணங்களை விட்டொழிப்பது மற்ற காலங்களில் உனக்கு பெரிய துன்பமாக இருக்குமோ, துயரமாக இருக்குமோ, ரமலான் மாதத்தை பொறுத்த மட்டில் அவற்றை விட்டொழிப்பது ரொம்ப எளிதாக இருக்கும். காரணம், ரமலான் என்பது ஒரு ஆன்மீக உலை. மனிதனுடைய அகத்தை எப்படி நெருப்பு உலையில் போட்டு அதை காய்ச்சி அதை மிருதுவாக உருக்கி எடுத்து அதற்கு விரும்புகின்ற வடிவத்தை கொடுக்கின்றோமோ, வெறுக்கின்ற உருவத்தை அதில் இருந்து அப்புறப்படுத்துகின்றோமோ, அதே போன்று மனிதனுடைய அகத்தை, மனிதனுடைய ஆன்மாவை உருக்கி எடுத்து அவனை பக்குவப்படுத்துகின்ற ஒரு காலகட்டம் தான் ரமலான். இப்போது வெறுக்கக்கூடிய உருவத்தை அவனிடமிருந்து நாம் அப்புறப்படுத்துவோம், விரும்புகின்ற உருவத்தை, ஈமானுடைய உருவத்தை அவனிடத்தில் நாம் கொடுப்போம். இப்படி கொடுத்து ஒரு ஈமானுடைய வாழ்க்கைக்கு 1 மாத காலம் நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும், காலையில் எழுந்ததில் இருந்து இரவில் படுக்க செல்லுகின்ற வரைக்கும் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலேயும் முழுக்க மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். முழுக்க பார்வையில் அல்லாஹ் விரும்புகின்ற முறையில் நம்முடைய பார்வை மாற வேண்டும். அல்லாஹ் வெறுக்கின்றவற்றை விட்டு நம் பார்வை திரும்ப வேண்டும். அதே போன்று பேச்சு, புனிதமிக்க ரமலான் மாதம் வந்து விட்டதா, அல்லாஹ் விரும்புகின்ற பேச்சுக்களை மட்டும்தான் நான் பேசுவேன், அவற்றைத்தான் நான் பழக்கப்படுத்திக் கொள்வேன். அல்லாஹ் அதிருப்திப்படுத்துகின்ற எந்த ஒரு பேச்சையும் பேச மாட்டேன். அதிலிருந்து நான் எச்சரிக்கையாக ஒதுங்குவேன். பேச்சிலும் சரி, பார்வையிலும் சரி, கேள்வியிலும் சரி, சிந்தனையிலும் சரி, சம்பாத்தியத்தில் சரி, உணவில் சரி, அசைவில் சரி, அமைதியில் சரி, அனைத்திலேயும் அல்லாஹ் விரும்புகின்ற முறை என்ன, அதை நான் தனதாக்கிக் கொள்வேன். அதை நான் பழக்கப்படுத்திக் கொள்வேன். அதற்கு நான் பயிற்சி எடுத்துக் கொள்வேன். அல்லாஹ் ரசூல் வெறுக்கக்கூடியவை எவை, அவற்றை என்ன ஆழ பதிந்திருந்தாலும் அவற்றை பிடுங்கி எறிந்து விடுவேன். சிலபோது சில பொருட்களில் முள் தைத்துவிடும். அந்த முள்ளை சாதாரணமாக எடுக்க முடியாது. அதை நெருப்பு உலையிலே அந்த பொருளை கொடுத்து அதை இலகுதலாக ஆக்கியதற்கு பின் அந்த முள்ளை பிடித்து இழுத்தால் வந்துவிடும். அதுபோன்று நம்முடைய ஆழத்திலே, அகத்திலே ஆழமாக பதிந்திருக்கின்ற சில தீய குணங்கள், தீய பழக்கங்கள், இழி ஒழுக்கங்கள், அவற்றை சாதாரணமாக நாம் களைய நினைத்தால் முடியாது. ஆனால் புனிதமிக்க ரமலான் மாதத்துடைய இந்த ஆன்மீக உலையில் நாம் போடப்பட்டு, நாம் உருக்கப்பட்ட நிலையில் அவற்றை எல்லாம் களைந்து எறிவது ரொம்ப எளிதாக ஆகிவிட்டது. அன்புக்குள்ளே, புனிதமிக்க ரமலான் மாதம் ஈமானுடைய பயிற்சிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அருமையான சந்தர்ப்பம். அருமை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். கேட்டதை கேட்ட மாத்திரத்திலேயே செயல்படுத்துவார். ஒரு விஷயம் வந்து விட்டது என்றால் உடனே செயல்படுத்துவார்கள், காலதாமதப்படுத்த மாட்டார்கள். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை எங்கள் வீட்டிலே என் தாயாருக்கு 2ஆம் தரமாக மனமுடித்த சிறிய தந்தை அபூ தல்ஹா என் வீட்டிலே விருந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் தன் நண்பர்களுக்கு, பெரும் சஹாபாக்கள். என்ன விருந்து? மது விருந்து. நான் தான்
பெரும் பெரும் பீப்பாய்களில் இருந்து அந்த மதுவை குடுவை மது குடுவைகளில் இருந்து அந்த மதுவை கிண்ணங்களில் கோப்பைகளில் ஊற்றி ஊற்றி நான் தான் கொடுத்து கொண்டிருந்தேன். அதுவரைக்கும் மதுபானம் தடுக்கப்படாத ஹராம் என்று தடுக்கப்படாமல் இருந்தது. தடுக்கப்படாமல் இருக்கின்ற வரைக்கும் அதை பயன்படுத்துவது ஒன்றும் தவறல்லை. ஆக அந்த நிலையில், தடுக்கப்படாத நிலையில் நான் ஊற்றி கொடுத்து கொண்டிருந்தேன். எல்லோரும் குடித்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ரோட்டில் ஒரு சப்தம் கேட்டது. ஏதோ பறை முழங்குகின்ற ஒருவர் அரசாங்கத்தினுடைய அறிவிப்பை பகிரங்கமாக உரத்த சப்தத்தில் சொல்லுகின்ற ஒருவர் ஏதோ சொல்லுவதை போன்று கேட்டது. உடனே அபூ தல்ஹா சொன்னார், அனஸ் வாசல் வீட்டு தெருவில் சென்று ஏதோ சப்தம் கேட்கிறது, என்ன என்று பார்த்து வாருங்கள் சொன்னார்கள். நான் வேகமாக சென்று பார்க்கிறேன். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அறிவிப்பாளர் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தெருவாக வந்து அறிவிப்பு செய்து கொண்டு போகிறார்கள். எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதுபானத்தை ஹராமாக்கி விட்டான், இதை அல்லாஹுவின் தூதர் பொதுமக்களுக்கு அறிவிக்க சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு அப்படியே போய்கொண்டே இருக்கிறார்கள். உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே வந்தார்கள். சொன்னார்கள் தன் சீகதந்த இடத்தில், இப்படி மதுபானம் நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்டு விட்டது, அது பெருமானாருக்கு வந்த செய்தியை அல்லாஹுவின் தூதர் அறிவிக்க சொன்னார்கள் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்து விட்டு போகிறார்கள். உடனே அபூ தல்ஹா என்ன சொன்னார்கள் தெரியுமா? சரி, இந்த ஒரு நாள் மட்டும் வைத்துக் கொள்வோம், அடுத்து இனிமேல் மதுபானத்தை நாம் ஒதுக்கிவிடுவோம் சொன்னார்களா? இல்லை, அனஸ் குடித்தது போக களையத்திலேயும் குடுவையிலேயும் ஊற்றப்பட்ட கிண்ணங்கள் கோப்பைகளிலேயும் என்ன இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் அள்ளி சென்று தெருவிலே கொண்டு போய் கொட்டுங்கள் என்றார். அப்படியே எடுத்துக்கொண்டு போய் குடுவையையும் ஜாடிகளையும் பாத்திரத்தில் இருந்த கோப்பையில் இருந்தவற்றையும் வெளியிலே கொண்டு போய் கொட்டுகிறார்கள். அதே நேரத்தில் பார்த்தால் எந்தெந்த வீடுகளில் மதுபானம் இருந்ததோ அத்தனை வீடுகளில் இருந்தும் அள்ளி கொண்டு வந்து தெருவிலே கொட்டி ஓட விடுகின்றார்கள். ஒரு வீடு கூட மீதமில்லை. மதுபானத்தை பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளவில்லை. வீட்டில் இருந்த அனைத்தையும் கொண்டு வந்து அத்தனை பேரும் ஊற்றிவிட்டார். இதுதான் அல் இஸ்திஜாபத்து லில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ் ரசூல் ஒரு உத்தரவு போட்டுவிட்டால் அந்த உத்தரவுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் ரசூல் ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்கு அழைப்பு கொடுத்து விட்டால் அந்த அழைப்புக்கு பதில் கொடுப்பது. இதுதான் அருமை சஹாபா பெருமக்களிடத்தில் காணப்பட்ட உயர்வான குணம். ஒன்றை அல்லாஹ் ஏவிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் ஏவிவிட்டார்கள் என்று தெரிந்து விட்டால் உடனே அதற்கு சரண்டர், உடனே அதற்கு செயல் வடிவம் கொடுப்பது. காலம் கணியட்டும், நேரம் வரட்டும் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். ஹிஜ்ரி 7 ஹைபர் என்பது வெற்றி கொள்ளும் வளமான பூமி ஹைபர். சஹாபா பெருமக்கள் கடும் பஞ்சத்திலேயும் கடுமையான வறுமையிலேயும் இருந்தார்கள். எந்த அளவுக்கு வறுமை, பலர் உண்பதற்கு வழி இல்லாமல் அடிவயிற்றிலே கல்லை கட்டி இருந்தார்கள். இந்த நிலையில் செழிப்பான பூமி ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டது. வெற்றி கொள்ளப்பட்ட அந்த பூமியில் வெற்றி கொண்ட சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், கொடும் பசி, உண்பதற்கு என்ன கிடைக்கும்? அங்கே பார்க்கிறார்கள், ஆடு மாடு ஒட்டகை தென்படவில்லை. ஆங்காங்கே நாட்டு கழுதைகள் மேய்ந்து கொண்டிருந்தன. நாட்டு கழுதைகள், அதுவரைக்கும் நாட்டு கழுதையின் மாமிசம் உண்பதற்கு தடை என்று தடுக்கப்படவில்லை, அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. உடனே சஹாபாக்கள் அந்த நாட்டு கழுதைகளை பிடித்து அவற்றை அறுத்து மாமிசத்தை சுத்தம் செய்து அடுப்பிலே ஏற்றி அவற்றை சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாசியை துளைக்கின்ற முறையில் அங்கும் நுரையுமாக அப்படியே கொதித்துக் கொண்டிருக்கிறது. பசி, கடும் பசி. அடுப்பிலே அருமையான உணவு தயாராகி கொண்டிருக்கிறது, நறுமணம் கமல. இந்த நிலையில் எப்போது இறக்கி வைக்கப்படும், உண்டு பசி தீர்ப்போம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நிலையில் அதே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வலம் வருகிறார்கள். எப்படி? அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்க சொன்னார்கள், பெருமானாருக்கு தகவல் வந்துவிட்டது, நாட்டு கழுதையின் மாமிசம் நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்டு விட்டது. 2, தற்காலிகமாக செய்கின்ற திருமணம் நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்டு விட்டது. யாரும் தற்காலிக திருமணம் செய்வது கூடாது, அது ஹராம். யாரும் நாட்டு கழுதையின் மாமிசத்தை கூடாது, அது ஹராம். சரி, ஆக்கிவிட்டோம், இப்போது தானே தடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஆக்கினது மட்டும் சாப்பிடுவோம், இன்னுமே அதை தவிர்த்து கொள்ளலாம் என்று சொல்லுவோம். அல்லது குறைந்தது மாமிசம் ஹராமாக்கப்பட்டு விட்டது, அந்த குழம்பை மட்டும் அள்ளி சொத்தை ஊற்றி சாப்பாட்டில் ஊற்றிக்கிடுவோம், அந்த மாமிசத்தை ஒதுக்கிடுவோம் என்று சொல்லுவோம். ஆனால் அருமை சஹாபா பெருமக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அன்புக்குள்ளே கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியாது. என்ன செய்தார்கள் தெரியுமா? ஹதீஸில் வருகிறது, அடுப்பிலே
கொதித்துக் கொண்டிருந்த அண்டாக்களை தலைகீழாக கவிழ்த்து விட்டார்கள். எங்கெங்கே அடுப்பிலே பெரிய பெரிய தேக்ஷாக்களில் அந்த மாமிசம் வெந்து கொண்டிருந்ததோ, நாட்டுக்கழுதையின் மாமிசம், அத்தனை அண்டாக்களையும் தலைகீழாக குப்பர கவிழ்த்தி விட்டார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய உத்தரவு நமக்கு கிடைத்து விட்டது. இனி அடுத்த வினாடி அதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அதை காலதாமதப்படுத்துகின்ற பழக்கம் அவர்களிடத்தில் அறவே. கேட்டதை கேட்ட மாத்திரத்தில் அப்படியே நடைமுறைப்படுத்துவார்கள். புனிதமிக்க மதீனா மாநகரத்தில் இரவிலே ஒரு திருவசனம் இறங்குகிறது. இரவிலே பெண்கள் தங்களுடைய முழு உடலையும் முழுமையாக மறைக்க வேண்டும். முழு உடலையும் மறைக்க வேண்டும் என்ற திருவசனம் இரவிலே இறங்குகிறது. மறுநாள் காலையில் சுபுகுக்கு பார்த்தால் காக்கைகள், அண்டங்காக்கைகள் எப்படி கண்ணங்கரேர் என்று இருக்குமோ அதே போன்று அன்சாரி பெண்கள் பள்ளிக்கு வருகின்ற போது கருப்பு நிறத்தில் காட்சி வைத்தார்கள். எப்படி? தங்களிடத்தில் இருந்த கம்பளி போர்வைகளை எல்லாம் கிழித்து, இரண்டாக கிழித்து தங்கள் மேனியில் முழுமையாக சுற்றி இருந்தார்கள். முறையான ஆடை, தன்னுடைய உடலை மூடி மறைப்பதற்கு முறையான ஆடை இல்லை. ஆனாலும் போர்வைதான், கம்பளி போர்வைதான் இருக்கிறது என்றாலும் அந்த கம்பளி போர்வையை கிழித்து ஆளுக்கு ஒரு பாதியாக எடுத்துக்கொண்டு தன் தலையில் இருந்து முழுமையாக சுருட்டி தன்னை மறைத்திருந்தார். பார்ப்பதற்கு காக்கைகள் வருவதை போன்ற ராட்சசமான காக்கைகள், அண்டங்காக்கை வந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு தோற்றம் தென்பட்டது. என்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த அன்சாரி பள்ளிகளுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேண்டி துஆ செய்கிறார்கள். இரவில் தான் உத்தரவு வந்தது, காலையில் செயல்படி முடித்தார்கள். இத்தனைக்கும் வசதியான ஆடைகள் கூட அவர்களிடத்தில் இல்லை. இருந்த கம்பளியை கிழித்து உடுத்தி அல்லாஹ்வின் உத்தரவுக்கு செயல்வடிவும் கொடுத்தார்கள். அன்புகளே, அருமை சஹாபா பெருமக்களிடத்தில் காணப்பட்ட உயர்வான குணம், ஒரு செய்தி தங்களுக்கு காதிலே வந்து விழுந்து விட்டது என்று சொன்னால் அடுத்த வினாடி அதற்கு செயல் வடிவம் கொடுப்பார்கள். மட்டுமல்ல, கடைசி மௌத்து வரைக்கும் அதை நிலைப்படுத்துவார்கள். அதை நிலையாக பேணி வருவார்கள். இஸ்திகாமத், நிலைத்திருப்பார்கள். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய பேரன், உமருடைய மகனார் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை சொல்வார்கள். நாஹஸ்துல் புலூக, நான் பருவத்துக்கு நெருங்கிய காலத்தில் நடந்தது. பருவம் என்றால் 13 வயது 14 வயது பருவத்தில் நடந்த செய்தி. அவர்கள் பள்ளிவாசலில், வீட்டிலே போதுமான வசதி, வீட்டு வசதி, விசாலமான வசதி இல்லை என்ற காரணத்தால் பள்ளிவாசலில் தான் தங்குவார்கள். அப்படி தங்கிய போது ஒரு நாள் கனவு கண்டார்கள். என்ன கனவு? யாரோ 2 நபர்கள் தன்னை ஒரு கையை பிடித்து, கையை கோர்த்து கொண்டு, இன்னொருவர் மறுபக்கம் போர்த்து கொண்டு 2 பேர் சேர்ந்து தன்னை இழுத்து கொண்டு போகிறார். இழுத்து கொண்டு போய் எங்கே கொண்டு போகிறார்கள்? ஒரு கிணறு இருக்குது. கிணறு பூமியோடு தரையோடு தரையாக இருக்கிறது. சுற்றுச்சுவர் மேலே எழுப்பப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கிணற்றுக்கு அருகில் என்னை இழுத்து சென்றார்கள். அப்போது இவர்கள் நினைக்கிறார்கள், அதுதான் நரகம், நம்மை கொண்டு போய் நரகத்தில் தள்ளுவதற்குத்தான் இந்த 2 பேரும் நம்மை இழுத்து செல்கிறார்கள் என்று கருதுகின்றார்கள். அந்த நிலையிலே அந்த அச்சத்தோடு டக்குன்னு முழித்து விட்டார், கண் விழித்து விட்டார். இப்போது அல்லாஹ்வின் தூதரிடத்தில் தான் கண்ட கனவை சொல்லி அதற்கு என்ன விளக்கம் என்று கேட்கின்ற அளவுக்கு மனப்பக்குவம், தைரியம், உறுதி இல்லை. இப்போது என்ன செய்தார்கள்? தன்னுடைய அருமை உடன் பிறந்த சகோதரி, பெருமானாருடைய மனைவி அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தான் கண்ட கனவை சொல்லி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் விளக்கம் கேட்டு சொல்லுங்கள் என்று கேட்டார். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா தன் சகோதரர் கண்ட கனவை பெருமானாரிடத்தில் சொல்லி விளக்கம் கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அப்துல்லா ரஜுலுன் சாலிஹுன், ஹப்ஸா உன்னுடைய சகோதரர் அப்துல்லா சாலிகான மனிதர், நல்ல பிள்ளை. என்ன பொருள்? அவர் நரகத்தில் கொண்டு போய் தள்ளப்படுகின்ற அளவுக்கு மோசமான மனிதர் அல்ல. ரஜுலுன் சாலிஹன், அவர் சாலிகான மனிதர் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். லவ்கான யுஸல்லி ஃபில் லைல், அவரிடத்தில் மட்டும் இரவில் தொழுகின்ற பழக்கம் வந்துவிட்டால் நலமாக இருக்கும். இரவில் எழுந்து தொழுகின்ற பழக்கம் அவரிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான். என்று சொன்னார்களோ அந்த நாளில் இருந்து தொழ ஆரம்பித்தார். அந்த 13-14 வயது பருவத்தில் தஹஜ்ஜத் தொழுகையை ஆரம்பித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களிலேயே இளம் சஹாபிகள் ஒருவர் அவர்கள். ஆனால் இந்த உலகத்தை விட்டு இறக்கின்ற போது ஏறத்தாழ 95 வயதை தாண்டிய தள்ளாத முதுமையில் தான் மரணம் அடைந்தார். ஹதரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிரபலமானவர்கள். அவர்களுடைய பிரத்யோகமான விசேஷமான ஆசான் உஸ்தாத் யார் தெரியுமா? நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான் இப்னு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு பிரதானமான சீடர், முக்கியமான மாணவர். பிரயாணத்திலும் ஊரிலும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவர்களுக்கு உடன் இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வார்கள், அவர்களுக்கு படித்துக் கொள்வார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத்
அப்துல்லா பின் உமர்களுடைய மாணவர் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், என்னுடைய ஆசான் ஹதரத் அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கனவை என்று கண்டார்களோ அந்த இரவில் இருந்து ஆரம்பித்த அந்த இரவு தொழுகை அந்த எந்த நாளில் வஃபாத்தானோ அந்த இரவில் கூட தொழுது விட்டுத்தான் காலையில் வஃபாத்தானார். அந்த இரவில் கூட தொழுது விட்டுத்தான் காலையில் வஃபாத்தானார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு செய்தியை கேட்டுவிட்டால் அதை செயல்படுத்துவதற்கு கிடைக்கின்ற முதல் சந்தர்ப்பத்திலேயே செயல்படுத்தினார்கள். எதுவரைக்கும் செயல்படுத்த முடியுமோ கடைசி மரண பரியந்தம் அந்த கடைசி வரைக்கும் அதை கொண்டு செலுத்தினார்கள், எடுத்துக்கொண்டார். இதுதான் அருமை சஹாபா பெருமக்களிடத்தில் காணப்பட்ட உயர்வான குணம். அதற்கு பகரமாகத்தான் பரிசாகத்தான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். அவர்களுக்கு அடியில் நதிகள் ஓடுகின்ற சொர்க்கத்து சோலைகளை அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான். இது மகத்தான வெற்றி என்ற சுப செய்தியை இது போன்ற உயர் குணங்களுக்கு பரிசாகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு அறிவித்தான். நமக்கெல்லாம் சொர்க்கத்துக்குள்ளே போனதற்கு பின்பாக எல்லா பாக்கியங்களையும் பெற்றுவிட்டு கடைசியாக அல்லாஹ் சொல்லுவான், எப்படி ரதீத்து பிக்கும், சொர்க்கவாசிகளே உங்களை நான் பொருந்திக் கொண்டேன், லா அசகத்து அலைக்கும் அபதா, இனி உங்கள் மீது நான் அதிருப்தி கொள்ளவே மாட்டேன். இதுதான் பெரிய பாக்கியம், சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஆகப்பெரிய பாக்கியம். இந்த பெரும்பாக்கியத்தை இந்த உலகத்தில் உயிரோடு நடமாடுகின்ற போதே அருமை சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான். நான் உங்களை பொருந்திக் கொண்டு விட்டேன், நீங்களும் என்னை பொருந்து கொண்டு விட்டீர்கள் என்ற அந்த சுப செய்தியை அல்லாஹ் இந்த உலகத்தில் உயிரோடு நடமாடுகின்ற போதே அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார். காரணம், கேட்டதை கேட்ட மாத்திரத்தில் செயல்படுத்துவார்கள், கடைசி மௌத்து வரைக்கும் அதில் நிலையாக இருப்பார்கள். அன்புகளே, நம்மிடத்தில் கேட்டதை செயல்படுத்துகின்ற பழக்கமும் இல்லை. செயல்படுத்த துவங்கியதை கடைசி வரைக்கும் கொண்டு போக வேண்டும் என்ற அந்த நிலைத்த தன்மையை நம்மிடத்தில். சில காலம் ரமலான் வந்து விட்டது, விழுந்து விழுந்து சில காரியங்கள் செய்வோம். ரமலான் போய்விட்டதுனால் முடிந்தது. அன்புக்குள்ளே புனிதமான ஒரு காலகட்டத்தில் புனிதமான சந்தர்ப்பத்தில் நாம் இருக்கின்றோம். ஒருவேளை கதருடைய இரவாக கூட இறக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இரவு. ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய சொல்படிக்கு ஒற்றைப்படையான நாட்களில் தான் வருகிறது. 21, 23, 25, 27, 29 இன்று தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 27வது இரவாக இருக்கிறது. இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ், கதருடைய இரவாக இருக்கலாம். ஆகவே இந்த புனிதமான இரவில் ஒவ்வொரு வினாடியையும் அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து சாதாரணமாக ஒரு நன்மை செய்தால், ரமலானில் செய்தால் 1க்கு 70, மற்ற காலங்களில் ₹1 தர்மம் செய்தால் ₹1 தரும் கூலி. இப்போது ₹1க்கு 70 தர்மம் செய்த கூலி. ஒரு ரக்காத் தொழுதால் 70 ரக்காத் தொழுது கூலி. ஆனால் இது பொதுவாக ரமலானில் கதிர் லைலத்துல் கதிர் இரவு என்று வந்துவிட்டால் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட மேலானது. வருடக்கணக்கில் பார்த்தால் 1000 மாதங்கள் என்பது 83 வருடங்கள் 4 மாதங்களை கொண்டது. ஏறத்தாழ 83.25 வருடத்தை கொண்டது. இந்த இரவில் ஒரு ரக்காத்து நாம் தொழுதால் 83.25 வருடங்கள் ஒரு ரக்காத்தை தொழுதால் என்ன கிடைக்குமோ அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறார். ₹1 தர்மம் செய்தால், ஒரு தஸ்பீஹி செய்தால், ஒரு சலவாத்து சொன்னால், ஒரு இஸ்திக்ஃபார் செய்தால், ஒரு அரை மணி நேரம் ஓதினால் 83.25 வருடம் அந்த தஸ்பீஹி செய்திருந்தால், ஓதி இருந்தால், தௌபா செய்திருந்தால் என்ன கிடைக்குமோ அந்த பாக்கியத்தை நமக்கு தருகின்றார். ஆக அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இரவாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு இரவில் நாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அதை போன்று இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இந்த இரவாகவே இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அல்லது அடுத்து 29 என்று இன்னொரு இரவு பாக்கி இருக்கிறது. இந்த 2 ஒற்றைப்படையான இரவுகளை கதருடைய இரவாக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் முழுக்க நாம் சாலிகான அமல்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக அன்புகளே, சுருக்கமான ஒரு செய்தியை, புனிதமிக்க ரமலானில் நாம் அடைய வேண்டிய மாணிக்கங்களில் 3வது மாணிக்கம் என்ன? முதல் மாணிக்கம் மக்ஃபிரத் என்ற மன்னிப்பு, 2வது மாணிக்கம் தக்வா என்ற இறையச்சம். மக்ஃபிரத் என்பது கடந்த கால வாழ்க்கையை தூய்மைப்படுத்தக்கூடியது, தக்வா என்பது எஞ்சி இருக்கின்ற எதிர்கால வாழ்க்கையை தூய்மைப்படுத்தக்கூடியது. அடுத்து இந்த மாதத்தில் அடைய வேண்டிய 3வது பாக்கியம்தான் நிகழ்காலத்தை தூய்மைப்படுத்துகின்ற ஈமானுடைய வாழ்க்கைக்கு ஒரு பயிற்சி என்பது. அந்த பயிற்சியை அல்ஹம்துலில்லாஹ் ரமலான் முடிவதற்குள் முழுக்க நம் வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை நம் நெஞ்சத்தில் பதியச் செய்து வாழ்க்கையில் கடைபிடித்து ஈருலகத்திலும் வெற்றி பெறுகின்ற நல்லவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக.
ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹ். கேள்வி. ஆமாம், அதாவது 27வது லைலத்துல் கத்ர் ஒற்றைப்படைகளில் வந்து இப்போது சவுதி அரபு நாடுகள் எல்லாம் 2 நாள் 1 நாள் முன்பாக நோன்பு ஆரம்பிச்சிடுது. இப்போ நமக்கு வந்து ஒரு நாள் வந்து பின்னாடி வருதுன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ வந்து நம்ம ஒற்றைப்படையை வந்து எப்படி நம்ம வந்து கணக்கிடுறது? அவங்களுக்கு முதல் நாள் இரவுன்னா அப்படியே வரும்போது நமக்கு அடுத்த நாள் இரவு வரும், வர்றது வாய்ப்பு இருக்குது. 2 நாள் 3 நாள்லாம் முந்தாது, ஒரு நாள் முன்ன பின்ன வரும். உதாரணமாக இப்போ நம்ம லோகத்துக்கு இப்போ நம்ம இந்த விஷா தொழுதோம், அமெரிக்காவில் எப்போ சொல்லுவாங்க, நம்ம தொழுது ஒரு 24 நாள் பின்னாடி சொல்லுவாங்க. அதே இந்த ஞாயிற்றுக்கிழமை இது இஷா தான். அது ஒன்றும் இல்லை, அவங்க சூரிய ஓட்டத்தில் அவங்களுக்கு அப்போ தான் வரும், 12 மணிக்கு பின்னாடி வரும். நமக்கு 12 மணிக்கு முன்னாடி வருது இதுதானே. அதே மாதிரி சந்திர ஓட்டத்தில் அவங்களுக்கு ஒரு 12 மணிக்கு முந்தி வந்துடும், நமக்கு 12 மணி பிந்தி வரும். அதனால் ஒன்றும் அது அதிசயிக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான ஒன்று அல்ல, சரியா? அதனால் ஒரு நாள் முன்ன பின்ன வருவதற்கு மார்க்கத்தில் இடம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். முடிச்சுக்கலாமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக. அஸ்ஸலாமு அலைக்கும்.